முனைவர் மாதவி அவர்களை இந்நேரத்தில் அன்புடன் வரவேற்கின்றோம். இவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் எளிமை, இனிமை, ஓர்மை என்று சொல்லலாம். எளிமை என்றால் இன்னைக்கு தான் இவங்களே இப்படி பார்த்துருக்கேன். இதை விட ரொம்ப எளிமையானவர்கள். எந்த இடத்துக்கு எங்கே போனாலும் அவங்க கிட்ட அந்த நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம். இவங்க வந்து ஒரு சொல்லணும்னா தமிழ் பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக இருக்காங்க. இசைத்துறையில் இனிமையாக பாடக்கூடியவர்கள், நட்டுவாங்கத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர்கள், நடனம் மற்றும் இசையில் மிகுந்த தேர்ச்சி பெற்றதால் இந்நிகழ்ச்சிக்கு மிகவும் பொருத்தமானவர். எளிமை என்று சொல்லும் பொழுது தன்னுடைய படிப்பு, பணி செய்யும் இடம் எதையுமே தன் மனதில் வைத்துக் கொள்ளாமல் எப்பொழுது யார் சென்றாலும் இனிமையான முகத்துடன் அவர்கள் பணிவாக பேசுவதை நான் பார்த்திருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு கூட அவங்கள நேராக போய் நான் கூப்பிடல. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அவங்களுக்கு போயிட்டு நேராக போய் அவங்கள வந்து பார்க்கணும், அதுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் தாங்க கேட்கணும்னு இருந்தேன். ஆனால் எனக்கு அவங்களுடைய தொடர்பு கிடைக்கல. இருந்தாலும் கடைசி நேரம் ஆக மிகுந்த தயக்கமாக இருந்தது. ஒரு 10 நாள் இருக்கும்பொழுது இவங்களை கேட்டால் என்ன நினச்சிப்பாங்க, கொஞ்சம் முன்னாடியே சொல்கிறது இல்லையான்னு ஏதாவது கோவிச்சுப்பாங்களே என்னமோ இதுன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனால் ஃபோன் எடுத்த உடனே சொல்லுங்க போனால் என்ன பண்ணணும் அப்படின்னாங்க. இந்த மாதிரி அரங்கேற்ற விழாவும் சலங்கை பூச்சியும் நான் வச்சுருக்கேன், அதை நீங்கள் வந்து தலைமையேற்று நடத்தி தரணும்னு சொன்ன உடனேயே அப்படியா, அதுக்கு என்ன நல்லா செய்யலாம், ஆனால் என்ன தேதி வச்சுருக்கீங்க, எனக்கு அது பயமாக இருக்குது. நான் அப்புறம் தான் அதை பற்றியே கேட்டாங்க. அப்புறம் நான் டேட் சொன்ன உடனே அப்போ சொன்னாங்க, நான் இந்த மாதிரி கேரளாவில் எக்ஸாம் நேரம் வந்திருக்கேன், 28ஆம் தேதி தான் நான் வருவேன், 28 இப்போ தான் கிளம்பி கொடுத்தாங்க. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு ஓய்வு கூட எடுக்காம கேரளாலேருந்து வரனா எப்படியும் 1.5 நாளைக்கு மேலே பயணம் செய்யணும். வந்த உடனேயே அவர்களே ஃபோன் செய்து மத்தியானம் எத்தனை மணிக்கு நாங்கள் இருக்கணும் என்ன ஏதுன்னு கேட்டு இன்னைக்கு இந்த இடத்துல இவங்க வந்து உட்காந்துருக்காங்கன்னா அது இவங்களுடைய எளிமை. இனிமை அப்படின்னு எடுத்துக்கொண்டா இவங்களுடைய அம்மாலேருந்து எங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து கலைக்காவரியில் தான் டான்ஸ் படித்தேன். நான் டிப்ளமோ டான்ஸ் படிக்கும் பொழுது அவங்க வந்து எங்களுக்கு வந்து பதம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரத்னாமால்னு பேர். அவங்க நட்டுவாங்கமும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்னராகவும் வந்திருக்காங்க. அவங்களுடைய மகள் என்பதாலேயே ரொம்ப பிடிச்சி போய் நாங்கள் மரியாதையோடு பழக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எங்களுடைய ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் இவங்க தான் வந்து எக்ஸாமினராக வந்தாங்க. அதன் மூலமாக கொஞ்சம் பழக்கம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் நான் வந்து இவங்களுடைய குணத்தை பார்த்து தான் எம்பிள் பண்ணால் இவங்ககிட்ட தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யூனிவர்சிட்டியில் இவங்ககிட்ட போய் நான் வந்து எம்பிள் பண்ணேன். ஆனால் அது எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக அந்த படிப்பை நான் படித்து முடித்தேன்னா அதற்கு முக்கிய காரணம் அவங்க தான். ஒவ்வொரு நேரமும் எனக்கு இப்போ போக முடியாமல் பணி நிமித்தமாக ப்ரோக்ராம் இருக்கும், கம்போசிங் இருக்கும், நிறைய வேலை இருக்கும்போது ஃபோன் பண்ணி ஒரு சாரி கேட்டேன்னா சரி பரவாயில்ல போனா கொஞ்சம் வாங்க அடுத்த வாரம் வந்துடுங்க, வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும், அவ்வளோதான். எனக்கு என்னுடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்னை ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி கூப்பிட்டாங்க. ஒவ்வொரு தடவை போகும்போதும் ஒரு கண்டிப்பு இல்லாமல் இனிமையாக என்னென்ன நான் செய்யணும், எப்படி எப்படி வரணும் அப்படிங்கிறத சொல்லி நடத்தினதையும் பார்த்துருக்கேன். என்கிட்ட மட்டும் இல்லை, நான் போகிற நேரத்தில் மற்றவங்கள்ட்ட அவங்க பழகிறது மிக இனிமையாக இருக்கும். அதுதான் இனிமைன்னு சொன்னேன். ஓர்மை அப்படின்னு என்று சொன்னேன். இவங்க ஒருத்தவங்க தான் எனக்கு தெரிஞ்சு எல்லா விதத்துலையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏதாவது ஒரு குறைகள் கண்ணில் தெரியும். இது வரைக்கும் இத்தனை வருஷத்தில் அவங்ககிட்ட நான் எந்த குறையும் பார்க்கல. இப்போ கூட நான் சலங்கை பூஜையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்கள கூப்பிட்ற வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க. வந்து இங்கே குழந்தைகளெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இருக்கணும் போனால் அதனால் ஒன்றும் இல்லைன்ட்டு போய் உட்காந்து நிகழ்ச்சிகளை பார்த்தாங்க. கடைசி வரைக்கும் இது வரைக்கும் இன்னும் ஒன்று தான் பாக்கி இருக்குது. இது வரைக்கும் கூட இருந்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக செஞ்சு தர அவங்கள இந்த நிகழ்ச்சியில் வருக வருக என்று வரவேற்பது பெருமிதம் அடைகின்றேன். திருமதி மாதவி அவர்களுக்கு பொன்னாடை போற்றுவதற்கு ஜெயசுரத்னம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அங்கே வேறு ஆடினா மட்டும் பத்தாது,
அவங்களுக்கு பக்க இசை கலைஞர்கள் ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த நிகழ்ச்சியில் 2-3 நாளாக அவங்களும் அப்படிதான், அவங்க ஒரு மீட்டிங்கில் கவர்மெண்ட் இதில் போயிட்டுருக்காங்க ஒரு கோர்ஸ்க்காக. இருந்தால் கூட என்னுடைய இந்த பயிற்சிக்காக நான் கேட்டுக்கிட்டப்ப 3 பேருமே ஈவினிங் நேரத்தில் எனக்காக 6:30 மணிக்கு மேலே 8-9 மணி வரைக்கும் கூட இருந்து ப்ராக்டிஸ்லாம் செய்து குழந்தைகளை உற்சாகப்படுத்திட்டு போனாங்க. அதனால் இந்த நேரத்தில் அவர்களை பெருமைப்படுத்த மிகுந்த ஆவலுடன் உள்ளேன். முதலாவதாக இந்த நிகழ்ச்சிக்கு பாடல் பாடி சிறப்பு கொடுத்தவர் பி. நடராஜன் அவர்கள். அவர்களுக்கு பொன்னாடி வழங்க ஜெயபால் சார் அவர்களை அன்புடன் சிறிது மாறுபட்டால் கூட வேறு மாதிரி ஆகிவிடும். அதுபோல இந்த நிகழ்ச்சிக்கு இதய துடிப்பாக இருந்து மிருதங்கம் வாசித்து பெருமை சேர்த்தவர் S.T. மூர்த்தி அவர்கள். அவர்களை கௌரவிக்க திரு ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்புடன். ஒத்துழைப்பு நல்கியவர் திரு ராம் பிரசாத் அவர்கள். அவர்களை கௌரவிக்க மாதவி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எனக்கு இந்த கடந்த 2 வருடங்களாக உறுதுணையாக இருந்து இம்மாணவிகளை பயிற்றுவித்து ஊக்குவித்த திரு மார்ட்டின் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அவர்களை கௌரவிக்க திருமதி மாதவி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நாட்டிய பள்ளியின் நிறுவனர் மற்றும் குருவான திருமதி புவனேஸ்வரி இளங்கோவன் அவர்களே மற்றும் இன்றைய அரங்கேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நடனமாடிய மாணவிகளே, அவர்களை ஈன்றெடுத்த பெற்றோர்களே, இந்நிகழ்ச்சிக்கு பக்க இசை கலைஞர்களாக வருகை புரிந்திருக்கும் கலைஞர் பெருமக்களே, இங்கு வருகை புரிந்திருக்கும் சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்று ஒரு இனிய நாள் என்று சொல்லலாம். இன்றைய மாலை பொழுது மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த குழந்தைகளுடைய நடனம் நம்மை மிகவும் மகிழ்வித்தது. இந்த அரங்கேற்றம் என்பது ஒரு சம்பிரதாயம், அதாவது நுண்கலை பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இசை, நாட்டியம், மிருதங்கம், வயலின் எல்லா கலைகளும் அடங்கிய நுண்கலை. இந்த கலைகளை மாணவர்கள் கற்றுக்கொண்டு ஒரு அரங்கேற்றம் நிகழ்த்துவது என்பது ஒரு சம்பிரதாயமாக தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது. அதாவது இன்றைக்கு நேற்று அல்ல, 2000 ஆண்டு காலத்துக்கு முன்பாகவே தமிழகத்தில் மிகச்சிறப்பாக நடந்து வருகின்ற இந்த ஒரு அரங்கேற்ற நிகழ்வு நாம் சிலப்பதிகாரத்தில் மிகச்சிறப்பாக இலக்கியங்கள் எல்லாம் இதை பற்றி அறிஞர்கள் எழுதியிருக்கிற உரைகள் எல்லாம் நாம் படித்து அறிந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய அரங்கேற்ற நிகழ்வும் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் எப்படி நடக்க வேண்டுமோ அந்த ஒரு முறையோடு மிக சிறப்பாக திருமதி புவனேஸ்வரி அவர்கள் நடத்தி வருகிறார்கள். இனிமை பயக்கும் இலக்கியம் கேட்கும்போது நம் மனதிற்கு இனிமையாக இருக்கும். ஆனால் இந்த நாட்டியத்தை நாம் பார்க்கும் பொழுது நம் கண்களுக்கும் செவிகளுக்கும் மனதிற்கும் இந்த மூன்றுக்குமே ஒரு இனிமை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த நாட்டிய நிகழ்ச்சி என்பது. இங்கு பல்வேறு கஷ்டமான சூழல்கள் இருப்பினும் நாம் எல்லாம் இந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் அமர்ந்து பார்க்கிறோம் என்றால் இந்த குழந்தைகளுடைய நாட்டியம் தான் நம்மளை அமர வைக்கின்றிருக்கிறது. அதாவது அப்பை பெருமாள் பாடியிருக்கின்றார், குளித்த புருவமும் கொப்பை செவ்வாயில் குமிழ்ச்சிரிப்பும் பணித்த சடையும் பவழம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடனே எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவி வேண்டுவதே இம்மானிடத்தே என்று. அதாவது மனித பிறவி எடுத்தால் உன்னுடைய ஆடலை காண வேண்டும் என்று பாடுகின்றார் சிவனை பார்த்து.
அவருடைய ஆடலை காண வேண்டும் என்பதற்காகவே மீண்டும் ஒரு மனித பிறவி இந்த மாநிலத்தில் வேண்டும் என்று வேண்டுகிறார். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நடனம் இது. ஆகையினால்தான் அந்த நடனத்தை எத்தனை முறை நம்ம பார்த்தாலும் நமக்கு சலிப்பதில்லை. அதோடு அந்த இசையும் ஒரு